Velamal Engineering College, Information Technology, admissions open for 2026. திரு டிவி சோமு அரசியல் விமர்சகரும் இணைந்திருக்கிறார். திரு இபிஎஸ் அவர்களுடைய ட்ராக் ரெக்கார்டை பார்க்கும்போது அவர் ஒரு டஃப் நெகோஷியேட்டர் அப்படிங்கிற நிலையில தான் அவர் உறுதி காட்டியிருக்கிறார். பல சமயங்களில் அதுக்கு பலன் பெற்றிருக்கிறார். ஆனால் இந்த முறை அவர் காட்டக்கூடிய உறுதி என்பது பலன் அளிக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆமா, அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னன்னா, இந்த நம்ம நிறைய ஊடகங்களை குதிரை பேரம்ங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுது. இதை நான் ரொம்ப வன்மையா கண்டிக்கிறேன். ஏன்னா குதிரைங்கிறது வந்து ஒரு வந்தேரி. அது சங்க இலக்கியத்திலேயே பட்டினப்பாளையில குறிப்பிட்டிருக்கு, வெளிநாட்டுல இருந்து வந்தது. அதனால இனிமேல் நம்ம பாரம்பரியமான மாட்டு பேரம்னு எல்லாரும் சொல்லணும்னு கேட்டுக்கிறேன். இப்ப இவரு இபிஎஸ் விஷயத்துக்கு வருவோம். நீங்க சொன்னது மாதிரியே இபிஎஸ் எப்போதுமே கட்சியை விட தன்னை முக்கியம் நினைக்கிறவர். யாரா இருந்தாலும் எவ்வளவு முக்கியமானவர்கள் கட்சி தொண்டர்களோ நிர்வாகிகளோ நினைச்சாலும் தனக்கு எதிராக செயல்படுவார்கள் அப்படின்னு நினைச்சாருன்னா அவங்களை வெளியேற்றுவதில் வந்து தயங்க மாட்டார். அது கடந்த கால உதாரணம். அப்புறம் இவங்க சில பேர் போய் இபிஎஸ் சந்திக்கிறப்ப நேற்று நான் சொன்னேன் என்னன்னா, அவங்கள வந்து ஒரு எம்எல்ஏக்கள் தனக்கு தேவைங்கிற முறையில கட்சியில சேர்த்துக்குவாரே தவிர அந்த கட்சி பொறுப்பை மறுபடியும் தரமாட்டாரு, அதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கிறதா தெரியல அப்படின்னு. என்ன காரணம் அப்படின்னா, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அந்த பொறுப்பை கொடுத்தோம்னா அதுல பல பேர் மறுபடியும் பொதுக்குழு உறுப்பினர் அப்படிங்கிற பொறுப்புக்கு வருவாங்க. அப்படி தன்னை எதிர்த்து வெளியில போயிட்டு வந்தவங்களுக்கு மறுபடியும் அந்த இதை கொடுத்தா தனக்கு வீக்னஸ் ஆகுமேங்கிற ஒரு எண்ணம் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கும். அதனால கட்சி பொறுப்பு எதிர்பார்க்காதீங்க. பட் ஆனா இன்னைக்கு அவருக்கு ஒரு லெவரேஜ் கடந்த வாரத்தை விட காட்டிலும் கூடுதலா இருக்கிறதா பார்க்க முடியும். இன்னைக்கு இந்த அன்னைக்கு தான் எஸ்பி வேலுமணி அன்னைக்கு தான் மெஜாரிட்டி எம்எல்ஏன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு அந்த எண்ணிக்கை கரைஞ்சு இன்னைக்கு 15 இருக்கா என்னவா இருக்குன்னு கூட தெரியல. ஸோ அவருடைய எண்ணிக்கை கூடுது அப்படிங்கும் போது திரு எடப்பாடி பழனிசாமியுடைய கரங்கள் கடந்த வாரத்தை காட்டிலும் இன்னைக்கு ஓங்கி இருக்கிறத பார்க்கின்றோம். ஸோ அதை அவர் பிளே பண்ணணும்னு நினைக்க மாட்டாரா? நிச்சயம் அததான் சொல்றேன். எப்படின்னா ஒரு பக்கம் எம்எல்ஏக்கள் குறைவாக இருந்தால் கூட இப்படி திரும்பி வர்றவங்களுக்கு வந்து கட்சி பொறுப்புக்கு மறுபடியும் தரமாட்டாரு. கட்சியில சேர்த்துக்குவாரு, எம்எல்ஏக்களா இருங்க, நான் வந்து இந்த கட்சி தாவல் சரை திட்டம் மூலமாக சபாநாயகர்கிட்ட கொடுத்த மனுல உங்க பேரை நான் எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லலாமே தவிர கட்சி பொறுப்பு தருவதற்கான வாய்ப்பு வந்து மிக 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 அரிது. மறுபடியும் அவங்க வந்து பொதுக்குழுவே செயற்குழுவே வந்து அந்த பொறுப்புல வந்து உட்கார்ந்துக்கிட்டு இவருக்கு எதிராக செயல்பட மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? அதனால ஏற்கனவே அவங்களை நீக்கிட்டு புது ஆட்கள் போட்டிருக்காங்கல்ல, அவங்கதான் தொடரணும்னு விரும்புவார். இல்ல நீக்கிறவங்க எல்லாம் சாதாரண ஆட்களிலேயே அங்க பெருந்தலைகளாச்சு, அவங்கள வந்து பொறுப்பில்லாம சாதாரணமா அங்க அவங்க பிரயாணிக்க வாய்ப்புங்கிறது ரொம்ப குறைவு இல்லையா? அவங்களால அந்த சமரசத்தை ஏத்துக்க முடியுமா அந்த நிலையில இருந்து? இல்ல இப்போதைக்கு அவங்களுக்கு முடி இருக்கிற வாய்ப்புகள்ல அதுதான் பெட்டரா இருக்கும். ஏன்னா இப்ப இதை விட்டுட்டு ஒரு இதுக்காக சொல்றேன், மற்ற சில எம்எல்ஏக்கள் மாதிரி இவங்களும் பதவி ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால சேர்ந்தாங்கன்னா என்ன ஆகும்? இல்ல அவங்க ஷூஸ்ல இருந்து யோசிச்சு பாருங்களேன். இப்ப விழுப்புரம் மாவட்டத்துக்கு திரு சி.வி. சண்முகத்தோட ஒரு ஜூனியர் தான் அங்க மாவட்ட பொறுப்புல அவரோட பொறுப்புக்கு வந்திருப்பார். சோ அவங்களுக்கு கீழே பணியாற்றுவது அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு அன்டெனபிள் பொசிஷன் இல்லையா? திரு விஜயபாஸ்கருக்கோ வேலுமணிக்கோ தங்கமணிக்கோ அவங்க எல்லாம் ஒரு ஹெவி வெயிட்ஸ், ஒரு சாதாரணமானவர்கள் இல்ல, மிக நீண்ட காலம் அந்த பொறுப்புல இருந்திருக்கிறாங்க. அவங்களோட சூப்பர் ஜூனியர்ஸ்க்கு கீழே வேலை செய்வதுங்கிறது அவங்களால ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு விஷயமா இருக்குமா? இல்ல அரசியல்ல அது பெரிய விஷயம் இல்லையா? நம்ம நிறைய பார்த்திருக்கோமே. இப்ப எஸ்பி வேலுமணிங்க ஆரம்பத்துல வந்து யாருடைய அணுக்க தொண்டராக இருந்தார், பின்னாடி எப்படி விஸ்வரூப வளர்ச்சி பெற்றார், இவருக்கு பின்னாடி வந்து பழைய ஆட்கள் எப்படி நின்னாங்க அப்படிங்கிறது இது வந்து ஒரு உதாரணம் தான். அதனால இங்க வந்து தம்பி எல்லாம் அண்ணன் ஆயிடுவாங்க, அண்ணன் தம்பி ஆயிடுவாங்க, அதான் அரசியல். பட் அது வந்து பொதுச் செயலாளருடைய கரங்கள் வெற்றியில உறுதிப்பட்ட நிலையில வேற. இன்னைக்கு அதிமுக தலைமையே தேர்தல்னால ஒரு பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கும் பொழுது அந்த பின்னடைவுக்கு மத்தியில இவங்க இந்த பின்னடைவை ஒரு நிலை, ஒரு படிநிலையில பல படிநிலை கீழே இறங்கி ஒரு அடிப்படை உறுப்பினர்கள் அப்படிங்கிற நிலையில இருந்து செயல்பட முடியுமா? நிச்சயம் அதை தவிர வேற வாய்ப்பு இல்லை. ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, அதிமுக ஒட்டுமொத்தமா தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது வந்து எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையில. இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா 2021 சரி 2026 சரி எடப்பாடி பழனிசாமி தனி முகமாக அவர் தான் வந்து அதை குறிப்பா 2026 தமிழ்நாடு முழுக்க சுற்றி வந்தார். 2வது கட்ட தலைவர்னு இருக்காங்களா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு அவர் தான் எல்லா தொகுதிக்கும் போனாரு. அதிமுகவின் முகமாக அவர் தன்னை மாற்றிக்கொண்டு விட்டார். அந்த ஒரு பணம் இருக்கு. ஒட்டுமொத்தமா கட்சியுடைய தேர்தல் வெற்றி தோல்வியை தாண்டி கட்சினா தான் தான் கட்சி அப்படிங்கறத ரொம்ப உறுதியா இருக்கிறாரு. இது எதிர்த்தரப்புக்கும் தெரியும். அதனால பேசி பார்ப்பாங்க. இல்லைன்னா பரவாயில்ல, நமக்கு மற்ற வாய்ப்பை விட இதுல இருக்கிறது சரிதான், இதுதான் நமக்கு எதிர்காலம் நல்லதுன்னா
அதை ஏத்துக்கிற ஒரு மனப்பக்குவத்துக்கு வருவாங்க. Velamal Engineering College, Information Technology, admissions open for 2026.